இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய 6 மீன் இனங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே நீங்க மிகப்பெரிய மீன் இனங்கள பார்த்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்பர் 1 வேல் ஷார்க். பொதுவாவே நம்ம எல்லாருமே ப்ளூ வேல் திமிங்கலம் தான் உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய மீன்னு நினைப்போம். ஆனா திமிங்கலங்கள்லாம் மீன் இனமே கிடையாது. இது ஒரு பாலூட்டி உயிரினம். மீன்கள்ல இந்த வேல் ஷார்க் மீன்கள் தான் மிகப்பெரிய மீனும். இந்த மீன்கள் அதிகபட்சமா 40 ஃபீட் நீளமும் 20 டன்ஸ் மேல வெயிட்டும் போடுமா. இந்த மீன்களோட வாய் ரொம்பவே பெருசா இருக்கிறனாலேயே தண்ணியை இதோட வாய் வழியா உறிஞ்சி செதில் வழியா வெளியேற்றிடும். இந்த மாதிரி தண்ணியை உறிஞ்சும் போது சின்ன சின்ன மீன்களையும் சேர்த்து உறிஞ்சிடும். இந்த மீன்களோட வாயை பார்க்கும்போது இதுக்கு பற்களே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா இந்த மீன்களுக்கு சின்ன சின்னதா 3000 பற்கள் வரைக்கும் வளருமா. இந்த மீன்கள் மெதுவா தான் நீந்துமா. ஆனா இந்த மீன்களை அதிகமான மீனவர்கள் பிடிச்சு இதோட எண்ணிக்கையே குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த மீன்களை பிடிக்க கூடாதுன்னு நம்ம இந்தியாவில இருந்து எல்லா நாடுகளையும் தடையும் விதிச்சிருக்காங்க. நம்பர் 2 கிரேட் ஒயிட் ஷார்க். மீன்களே இந்த மீன்கள் தான் ரொம்பவே ஆபத்தான மீன்கள். இந்த மீன்கள் 625 PSI ஃபோர்ஸ்ல வெறித்தனமா கடிக்கும். இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த ஷார்க் ஃபிஷ் வெறும் ஒரே கடியில இந்த கண்ணாடி குண்டையே உடைச்சிருச்சு. இந்த ஷார்க் மீன்கள் அதிகபட்சமா 20 ஃபீட் நீளமும் 5000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட்டும் போடுமா. இந்த மீன்களுக்கு 300 பற்கள் வரைக்கும் வளரும். இது மனிதர்கள்ல இருந்து கடல் நாய் வரைக்கும் எல்லா உயிரினங்களையும் வெறித்தனமா வேட்டையாடி சாப்பிடுவோம். 5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ரத்த வாடையை கூட இந்த மீன்கள் ஸ்மெல் பண்ணி வந்து வேட்டையாடிடும். ஷார்க் மீன்கள்லயே ரொம்பவே ஆபத்தான இந்த மீன்களோட எண்ணிக்கை மனிதர்களால இப்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது. நம்பர் 3 கெயின் மண்டா ரே. திருக்கை மீன் இனங்கள்ல இந்த கெயின் மண்டா ரே மீன்கள் தான் மிகப்பெரிய திருக்கை மீன்கள். இந்த மீன்கள் அதிகபட்சமா 29 ஃபீட் நீளமும் 3000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட்டும் போடுமா. இந்த மீன்கள் நீந்தும் போது வாய் வழியா மீன்களை உறிஞ்சி செதில் வழியா தண்ணியை வெளியேற்றிடும். இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணியில் உள்ள நுண்ணுயிர்களை இதோட உணவா சாப்பிடுது. இதுல இந்த கெயின் ஈவன் ரே திருக்கை மீன்கள் தண்ணி மேல ரொம்பவே உயரமா ஜம்ப் பண்ணுமா. இந்த மீன்கள் ரொம்பவே பெரிய கூட்டமா தான் வாழும். இதுகளும் மனிதர்களை திங்காது. மனிதர்களை பார்த்து பயந்து ஓடாது. ஆனா இந்த மீன்களோட செதில் பகுதியை சைனால பாரம்பரிய மருந்தா பயன்படுத்துறாங்க. இந்த மீன்களை மனிதர்கள் அதிகமா வேட்டையாடி இந்த மீன்களோட எண்ணிக்கையை வேகமா குறைச்சிட்டாங்க. அதுலயும் இந்த கெயின் மண்டாரே மீன்கள் ஒரு பிரசவத்துல ஒரே ஒரு குட்டி தான் போடும். இதனாலேயே இப்போ இந்த மீன்களை நிறைய நாடுகள்ல வேட்டையாடக்கூடாதுன்னு தடையும் விதிச்சிருக்காங்க. நம்பர் 4 ஓசியன் சன்ஃபிஷ். இந்த சன்ஃபிஷ் பறக்கும்போது வெறும் 0.5 இன்ச் அளவுக்கு ரொம்பவே சின்னதாக தான் பறக்கும். ஆனால் அதிகபட்சமாக 13 ஃபீட் நீளமும் 2 டன்ஸ் எடை வரைக்கும் வெயிட்டும் போடுமா. மீன்கள்ல இந்த சன்ஃபிஷ் தான் ரொம்பவே வேகமாக வளர்ற மீன்களாம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே 100 கிலோக்கு மேலே வெயிட்டும் போடுமா. இந்த மீனை தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ரெண்டா கட் பண்ணாத ஒரு பாதி மீன் மட்டும் நீந்தி போறது மாதிரி இருக்கும். இதோட உடம்புல எந்த ஒரு செதில்களுமே இருக்காது. இது அதிகமாகவே ஜெல்லி ஃபிஷ்களை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடும். இது ஜெல்லி ஃபிஷ்கள் கிடைக்காத நேரத்துல தான் மற்ற மீன்கள், பாசிகள், கணவாய் மீன்களையும் சாப்பிடுமா. இந்த மீனுக்கு எதனால சன்ஃபிஷ்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, மனிதர்கள் சூரிய ஒளியில சன்பாத் எடுக்கிற மாதிரி இதுவும் நல்லா வெயில் அடிக்கிற டைம்ல கடல் மேற்பரப்புக்கு வந்து சூரிய ஒளி படுற மாதிரியே இந்த மாதிரி படுத்துக்கிட்டே நீந்திக்கிட்டே செல்லுமா. இந்த மீன்கள் மனிதர்களை தாக்கவே செய்யாது. மெதுவா தான் நீந்தவும் செய்யுமா. நம்பர் 5 அட்லாண்டிக் ப்ளூ மார்லின். இந்த மீன்கள் அதிகபட்சமா 16 ஃபீட் நீளமும் 1800 பவுண்ட்ஸ் வரைக்கும் வளருமா. இந்த மீன்கள் அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் அதிகமா வாழுது. இது அதிகபட்சமா 130 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நீந்துமா. இதனால இந்த மீன்கள் பிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டம். இந்த மீன்கள் தூண்டில மாட்டினா கூட இது அவ்வளோ ஈஸியா பிடிச்சிடவே முடியாது. இது பயங்கரமா ஜம்ப் பண்ணி தூண்டில இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணும். இதனாலே இந்த மீனை பிடிக்கிறது ரொம்பவே பெருமையான விஷயமா நினைக்கிறாங்க. சில நேரங்கள்ல இந்த மீனை பிடிக்கிறவங்கள கூட இந்த மீன் தாக்கவும் செஞ்சிருக்கு. நம்பர் 6 ஒயிட் ஸ்டர்ஜான். இதுவரைக்கும் நம்ம பார்த்த மீன்கள் எல்லாமே கடல்ல பார்த்த மீன்கள். ஆனா இந்த மீன்கள் மட்டும் நல்ல தண்ணியில தான் வாழுமா. இது அதிகபட்சமா 70 ஃபீட் நீளமும் 1500 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட்டும் போடுமா. இந்த மீன்களுக்கு உடம்புல செதில்களே கிடையாது. சன்ஃபிஷ் எப்படி கடல்ல ரொம்பவே வேகமா வளருதோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா இந்த மீன்கள் ரொம்பவே மெதுவா தான் வளருமா. இது பிறந்து 15 வருஷத்துக்கும் அப்புறமா கூட இதை பாக்குறதுக்கு ஒரு சின்ன குட்டியா தான் இருக்குமா. இந்த மீன்கள் அதிகபட்சமா 100 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. இதுல எந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.